அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளைகள். நாம் போன 2 வீடியோவிலையும் என்ன பார்த்தோம்? சுற்றுலவு சம்பந்தமான வினாக்களை நாம் பார்த்தோம். அதே மாதிரி சுற்றுலவு சம்பந்தப்பட்ட ஒரு 2 ஆரைகளுக்கு இடையில் அமைஞ்ச ஒரு ஆரைச்சிறை, ஒரு வட்ட வில். அந்த வில்லிண்ட வந்துக்கிட்டு என்னத்தை காண போகிறோம்? சுற்றுலவை காண போகிறோம். ரைட். சுற்றுலவுக்கு நாம் என்ன போன முறை பார்த்த மாதிரி தான் சுற்றுலவுக்கு நாம் என்ன அரைவட்டத்தின் இந்த கேள்வியை வாசிங்க. அரைவட்டத்தின் ஆரை 14 சென்டிமீட்டர் எனில் சுற்றுலவு யாது? இந்த வட்டத்தின் ஆரை என்ற போன முறை சொல்லி தந்திருக்கேன். இந்த அறிக்கிற இவ்வளவு தான். ஆரை வந்துக்கிட்டு 14 சென்டிமீட்டர். அப்போ நிறைய பேர் பிளவுறது என்ன? இந்த வட்டத்தின் இது மொத்தமும் சேர்த்து என்ன? இதுக்கு பேர் விட்டம். அதை ஒரு காலமும் மறக்கிறல்ல. அப்போ ஆரைங்கிறது விட்டத்தின் அரைவாசி. விட்டத்தின் அரைவாசி தான் ஆரை, d/2. சரியா? அப்போ ஒரு ஆரையானது என்னத்துக்கு சமன்? 2 ஆரைகளானது ஒரு விட்டத்துக்கு சமன். அப்போ ஒரு விட்டத்தை 2ஆல் பிரித்தா தான் என்ன வரும்? ஆரை வரும். அப்போ இந்த இடத்துல ஆரை 14 விட்டம் 28 சென்டிமீட்டர் எனில் இப்போ நம்ம இதில் சுற்றளவை பார்ப்போம். சுற்றளவுக்கு அரை வட்டத்திற்கான சுற்றளவு இந்த பொருளின் சுற்றளவுண்டா எப்படி வரும்? இந்த வட்டம் வில்லும் இந்த ஆரையும் சேர்ந்து தான் வரப்போகுது. அப்போ நாம் ஒரு வட்ட வில்லிற்கான நீளத்தை காண்றதுக்கு நாம் என்ன செய்வோம்? நேற்று பார்த்தது தான் கோணம் 360 பாகையின் மேல் தீட்டா தர 2πr. இது வந்துக்கிட்டு வட்ட வில்லின் நீளத்தை காண்றதுக்கு. வில்லண்டா என்ன? இந்த இருக்கிற பியிலிருந்து QRQ வகையான பகுதி. இப்போ நமக்கு இந்த PQ தெரியணும். அப்போ இங்கே ஒரு ஆரை இருக்கு, இங்கே ஒரு ஆரை இருக்கு. 2 ஆரைகள் காணப்படுகிறது. ஏன்? ஒரு ஆரை சிறைண்டா என்ன? 2 ஆரைகள். அப்போ நாம் என்ன போடுவோம்? 2R போடுவோம். இப்போ நாம் என்ன செய்வோம்? சுருக்கல்களை செய்வோம். இப்போ 360 மேல் தீட்டா கோணம் எத்தனை பாகை? தீட்டா கோணம் தரல. இப்போ கோணம் தரலைன்னா என்ன செய்கிற? இந்த கணக்கில் எல்லாருமே பிழை எடுக்கிற. கோணம் தரலைண்டா இங்கே இருக்கு நமக்கு விஷயம். அரை வட்டம். என்னது? அரை வட்டம். ஒரு முழு வட்டத்தின் சுற்றளவு, அதாவது மைய கோணம் எத்தனை பாகை? 360 பாகை என்றா ஒரு அரை வட்டத்துக்கு எவ்வளவு பாகை வரும்? அதை 2ஆக பிரிக்கணும். அரை வட்டம் என்றா என்ன? 2ஆக பிரிக்கணும். 360 2ஆல் பிரிக்கணும். 360 2ஆல் பிரித்தா எத்தனை பாகை? 180 பாகை. அப்போ இந்த இடத்துல நமக்கு தீட்டா கோணம் எத்தனை பாகை? 180 பாகை தர 2க்கு 2 பைக்கு 22/7 ஆரைக்கு 14 சக 2 தர 14 சென்டிமீட்டர். இப்போ நாம் என்ன செய்வோம்? சுருக்கல்களை செய்வோம். டிவைட் பண்ணக்கூடியது கோணத்தில் பூஜ்ஜியத்தையும் வெட்டுவோம். ஏன் எல்லா காலம் பூஜ்ஜியத்தை வெட்டுறோம்? பூஜ்ஜியம் இல்லாமல் அது சிறிய எண்ணாகும். சிறிய எண்ணாக இருக்கக்குள்ள நமக்கு சுருக்கல் செய்கிற லேசி. 36ஐயும் 18ஐயும் எத்தனையாம் வாய்ப்பாடில் வெட்டலாம்? முதலாவது நமக்கு தெரிஞ்ச 6ஆம் வாய்ப்பாடில் வெட்டுவோம். பெரிய வாய்ப்பாடுக்கு போடாமல் 6 6 36 6 3 18. இப்போ கீழே 6 மேலே 3. இதையும் மேலும் சுருக்கலாம். எத்தனையாம் வாய்ப்பாடில்? 3ஆம் வாய்ப்பாடில் 2 முறை, 3ஆம் வாய்ப்பாடால் 1 முறை. அப்போ 2 மேல் 1. இதுவே 12ஆம் வாய்ப்பாடு நல்ல பழக்கமான ஆக்களுக்கு என்ன செய்யலாம்? 12 வாய்ப்பாடு பழக்கமான ஆக்கள் 12ஆம் வாய்ப்பாட்டால் இந்த சுருக்கல்களை செய்யலாம். அப்போ இதுவே வாய்ப்பாடு என்ன? நல்ல பாடமான ஆக்கள் நம்ம மெட்ஸில் முதலாவது என்ன? 1 to 20 வரையமான வாய்ப்பாடுகள் நமக்கு தெரியணும். 18ஆம் வாய்ப்பாட்டால் சுருக்கலாம். 18ஆம் வாய்ப்பாட்டால் சுருக்கக்குள்ள இதில் 2 முறை, இதில் 1 முறை. 18 2 36 ஈஸியாக எடுக்கலாம். இப்போ நாம் சுருக்கல்களை முடித்தோம் தானே. 1 கீழ் 2 வந்துட்டு தர இங்கே இருக்குது 7, இங்கே இருக்குது 14. 7ஆல் 14 சுருக்கலாம். சுருக்கினா 7 2 முறை 14. வேறு ஏதாவது சுருக்கல்கள் எஞ்சி இருக்கா? எஞ்சி இல்லை. போடுவோம். 2 தர 22 தர 2 சக 2 தர 14. கடைசியாக சுருக்கல்களை செய்வோம்.
இப்போ நான் ஏன் இந்த இடத்துல சுருக்கலையேண்டா, இந்த இடத்துல கீழே இருக்கிற ரெண்டையும் வெட்ட போனீங்கள்டா பிரச்சனை வரும். கீழே எழுதுங்க. இந்த இரண்டையும் வெட்டுனா இங்கே 22 2ஆல் பெருக்கப்பட்டு அதோட 2 14ஆல் பெருக்கப்பட்டு கூட்டுறது தான் விடையாக வரப்போகுது. பாப்போம். இங்கே 22 2ஆல் பெருக்குனா 44 சக 2 14ஆல் பெருக்குனா 28. இவரை இரண்டையும் கூட்டுவோம். 8 4 12க்கு 2 போட்டால் உண்டு மிச்சம். 4 2 6 உண்டு 72 சென்டிமீட்டர். இந்த 72 சென்டிமீட்டரில் இந்த 44ங்கிறது என்ன, 28ங்கிறது என்ன? இந்த 44 தான் இந்த வட்டத்தின் வில்லின் நீளம். இந்த வில் தான் எத்தனை 44 சென்டிமீட்டர். 28ங்கிறது 2 6 இங்கே ஒரு 14 இங்கே ஒரு 14. இப்போ உங்களுக்கு இந்த கணக்கு நல்லா விளங்கியிருக்குமான்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நாம் சந்திப்போம். கட் பண்ணு.